வணக்கம். கோதை தமிழ் காணொளி. பேசுவது கோதை தனபாலன். இது மற்றுமொரு அரசியல் பதிவு. இன்னும் தேதி அறிவிப்பு வருவதற்கு இன்னும் ஓரிரு மாதங்களே இருக்கும் சமயத்தில் அரசியலில் பல குழப்பங்கள் நிலவுகின்றன. இதுபோன்று என்றைக்கும் நிகழ்ந்ததில்லை என்பது நான் கண்டறிந்த ஒரு உண்மை என்று என் அனுபவத்திலிருந்து நின்று சொல்கிறேன். முக்கியமாக நான் இதில் சொல்ல வருவது எனக்கு தெரிந்ததைத்தான். வேறு எதற்கும் ஆதரவாகவோ அதை எதிர்த்தோ அல்ல. பொதுவாக ஜனநாயகத்தில் எத்தனை கட்சிகள் வேணுமானாலும் இருக்கலாம். அவரவர் உரிமை. ஆளுவதற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். வேறு எந்த தடையும் அதில் இல்லை. தேர்தலில் வெற்றி பெறணும் என்பதோடு கொள்கையும் அவர்கள் கொண்டு வரும் திட்டங்களுமே பரவலாக அறிந்து பேசப்படும், மனதில் நிறுத்தி யோசிக்கப்படும், யோசித்து வாக்களிக்கப்படும். இப்படித்தான் இவ்வளவு காலமும் நடந்துள்ளன. இதில் கூட்டணி அமைப்பு என்ற ஒரு அரசியல் ரீதியான ஒரு நடவடிக்கைகள் பரவலாக பேசப்படுகிறது. அது சில இடங்களில் அது சரியாகத்தான் வரும், சில இடங்களில் அது சரியாக வராது. காங்கிரஸ் சுதந்திரம் அடைந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 25 வருட காலம் அது அரசியலில் ஆட்சி பொறுப்பில் இருந்தது. பல மாற்றங்கள், பல இடையூறுகள், வடக்கில் ஒரு மாதிரியான பிரச்சனை, தெற்கில் ஒரு மாதிரியான பிரச்சனை, இவற்றையெல்லாம் தாண்டி வரும் பொழுது அது 2ஆக 3ஆக உடையும் சூழல் வந்தது. என்னளவில் தமிழ்நாடும் டெல்லியும் என்று நான் கவனித்தால், தமிழ்நாட்டில் 1965 சாஸ்திரி காங்கிரஸ் அப்படி தான் சொல்லுவேன். பிரதம மந்திரியாக அவர் இருந்த காலத்தில், முதலமைச்சராக பக்தவச்சலம் இருந்த காலத்தில் வந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பில் மாணவர்களின் தன்னெழுச்சி போராட்டம், அதற்கு ஒரு தூண்டுகோல் சக்தியாக பக்கவாட்டில் திமுக இருந்தது, அண்ணா தலைமை இருந்தது, மறுக்க முடியாது. ஆனால் அவர்கள்தான் அதை தூண்டிவிட்டார்கள் என்று நாம் சொல்வதற்கும் இல்லை. மாணவர்கள் தன்னெழுச்சியாக திரண்டது தான் இந்த சாதனையை காட்டியிருக்கிறது. அன்று இறங்கிய காங்கிரஸ் இன்னும் ஏறவில்லை என்பதுதான் எனது துணிவு. பிறகு எப்படி மறுபடியும் காங்கிரஸ் இன்று வரை இருக்கிறது என்று யோசித்து பார்க்கும்போது, அன்று இந்திரா காந்தி அவர்கள் சாஸ்திரி இறந்த பின்னர் காமராஜர் அவர்களால் பிரதமர் மந்திரியாக பொறுப்பேற்றார். அதற்கு முன் தகவல் நுட்ப பிரிவு அமைச்சராக அவர் இருந்தார். தகவல் தொடர்பு துறையில் அவர் இருந்தார். அவர்தான் அந்த இந்தி போராட்டத்தை ஒரு வழியாக அமைதிப்படுத்தினார். எப்படி அமைதிப்படுத்தினார் என்றால், சாஸ்திரி போன்று பிடிவாதமாக இல்லாமல் நேரு போன்று அந்த கொடுத்த சத்தியத்தை கையில் எடுத்துக்கொண்டார். என்று இந்தி மற்றவர்கள் ஏற்கிறார்களோ, இந்தி பேசாதவர்கள், அதுவரை ஆங்கிலம் தொடரும் என்பதுதான் அந்த உறுதிமொழி. பிறகு வந்த பல பாகிஸ்தான் தொந்தரவு, சீனா தொந்தரவு, பொருளாதார நெருக்கடி, மொரார்ஜி தேசாய் இந்த ஜனதா தள் என்று பிரித்து கொண்டு அவர்கள் செய்த ஒரு பிற்போக்கான சக்தியை முடக்குதல், இவற்றையெல்லாம் சீக்கியர்களுடைய அன்று ஒரு தீவிரவாதத்தன்மை, இவற்றையெல்லாம் ஒடுக்குமுகமாக அவர் பல வரும் பொழுது இந்திரா காங்கிரஸ் என்று தனியாக பிரிந்தது. காமராஜர் தமிழ்நாட்டில் தனியாக பிரிந்தார். அவருக்கு அந்த வயதானவர்களே அவர்கள் ஒடுக்கியது பிடிக்கவில்லை. அது ஒன்றுதான் காரணம். மற்றபடி அவர் மீது, நேரு குடும்பத்தின் மீது அவருக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. பின்னால் போக போக அவருடைய நல்ல செயல்பாடும் ஒரு வீரமிகுந்த தன்மையும் பார்த்து மக்கள் மனம் மாறினார்கள். அப்பொழுது அவசர நிலை பிரகடனத்தை எதிர்த்த திமுகவும் காங்கிரஸும் எளியும் புளியுமாக இருந்த சமயத்தில் அண்ணா திமுக காங்கிரஸை கூட சேர்கிறேன் என்று சொல்லி காலை வாரிவிட்டது உண்மை. அதையும் அவர் பொருட்படுத்தவில்லை. பிறகு அவர் செய்த ஒரு முடிவு தான் இன்று வரைக்கும் காங்கிரஸ் கடைபிடித்து வருகிறது. அதாவது, நாடாளுமன்றத்தில் அதிக சீட்டு வாங்க வேண்டும், தொகுதியில் கேட்டு பெற வேண்டும், மாநில கட்சியின் கூட்டணி அமைப்பில், முக்கியமாக திமுகவுடன். சட்டமன்றத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டும். இந்த நிலையை இந்திரா காந்தி கடைப்பிடித்தார். அது அவருக்கு வடக்கில் பிஜேபி வேகமாக வளர்ந்து
ஆர்எஸ்எஸ் வேகமாக வளர்ந்து அவருக்கு ஒரு சரிவை சந்திக்கும் நேரத்தில் அவர் ஒரு ஆளாக கவனிக்க முடியாமல் இந்த முடிவிற்கு வந்தார். பிறகு அடுத்து வந்த ராஜீவ் இதை சரியான முறையில் கையாளவில்லை என்பதுதான் எனது கருத்து. அவர் சில அரசியல் பிள்ளைகள் தவறான ஆலோசகர்கள் தந்ததால் செஞ்சாரே ஒழிய அவருக்கு சுயமாக என்ன ஏதுங்கிறப்ப அந்த அளவிற்கு தெரியாது. பின்னால் அவருக்கு பிறகு வந்த ஒரு எண்ணம் காங்கிரஸ் வர வேண்டும், 1000 கசப்புகள் மனதில் இருந்தாலும் மனதில் வருத்தங்கள் மேலோங்கி காங்கிரஸ் வந்தே ஆகணும் என்று தமிழ்நாடு பூராவும் சோனியா காந்தி அவர்களுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் அவர் பிரதம மந்திரி ஆக முடியாது என்ற ஒரே காரணத்தாக மன்மோகன் சிங் 2 தடவை இருந்து நாட்டை முன்னேற்றியுள்ளார். சட்டமன்றத்தில் இருக்கும் எதுவும் பிரச்சனை எழவும் இல்லை. நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு கொடுத்த இது போதும் என்ற அளவில் இருந்தார்கள். இடையில் மறுபடியும் ஒரு சிக்கல் வந்தது. பிஜேபி மோடி அரசு வரும் சமயம் காங்கிரஸ் தனியாக நிற்போம் என்று ஒரு முடிவெடுத்து நின்றது. ஆனால் எதிலும் வெற்றி பெறவில்லை. பிறகு மறுபடியும் ராகுல் இவர்கள் கொஞ்சம் பெரியவர்களானவும் சில விஷயங்களை புரிந்து கொண்டு மறுபடியும் அவர்கள் பார்ட்டி கணக்கில் வந்து சேர்ந்து இந்த முறையை கூட்டணியில் இதோடு 3 தடவை நடந்த தேர்தலில் இன்று எதிர்க்கட்சி தலைவராக பல நீண்ட இடைவெளிக்கு பிறகு ராகுல் அமர்ந்திருக்கிறார். இது மற்ற பிஜேபிக்கு பொறுக்கவில்லை. எப்படியாவது அதை கீழ் இறக்கிவிட வேண்டும் என்று சில வேலைகள் பண்ணுகிறார்கள். எல்லா கட்சியிலும் உள்ளடி வேலைகள் நடக்கின்றன. எல்லா மாநிலத்திலும் அவர்கள் பண்ணுவதை விஷயம் அறிந்தவர்கள் அறிவார்கள். நான் அதை இங்கு பேச தயாராக இல்லை. ஆனால் பீகார், மகாராஷ்டிரா இவற்றில் நடந்தது போல் இங்கேயும் காங்கிரஸுக்குள் அதிகார ஆசை, அதிகார பகிர்வு, தொகுதி பங்கீடு என்று குட்டையை கிளப்பிக்கொண்டு உள்ளதையும் கெடுக்க பார்க்கிறார்கள் என்பதுதான் எனது தாழ்மையான கருத்து. சுருக்கமாக சொல்லப்போனால் அது மாநில அரசாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சரவையாக இருந்தாலும் சரி, கட்சிகள் எத்தனை வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி பேச்சில்லை. ஆனால் ஆளும் கட்சி ஸ்திரமாக இருக்க வேண்டும், அதை எதிர்க்கும் கட்சி வலுவாக இருக்க வேண்டும். அந்த இடத்தில் நாம் காங்கிரஸை கொண்டு வர வேண்டும் என்று நாம் விரும்பும் பொழுது இது காங்கிரஸ்காரர்களே புரியாமல் அந்த கட்சியை வளர்க்காமல் அதிகார பகிர்வுக்கு பகிர்ந்து கொண்டு கண்டபடி பேசுவதும் அதை கண்டிக்காத தலைமையும் நாட்டிற்கு நல்லதல்ல. இது நான் அவங்களுக்கு ஆதரவு என்று நான் பேசவில்லை. ஒரு நாட்டில் எதிர்க்கட்சி வலுவோடு இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு காங்கிரஸ் தான் அந்த இடத்தில் வர வேண்டும். அந்த நினைவில் நான் சொல்கிறேன். அதற்காக இருக்கும் மாநில கட்சிகள் எல்லாம் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. மாநில சுயாட்சிகளில் எத்தனையோ பறிக்கப்பட்டு விட்டன. அவர்கள் இதை பிடித்து கொண்டு தான் இருப்பார்கள். இந்த நிலையில் காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்கும் என்று தெரியவில்லை. பிபி சிங் தலைவர் பிரதமராக இருக்கையிலும் சரி, வாஜ்பாய் தலைமையிலும் சரி, சில கூட்டணி அமைச்சு டெல்லியில் இருக்கத்தான் செய்து, திமுகவும் சரி அதில் பங்கேற்கத்தான் செய்தார்கள். அது நல்ல முறையில் வரத்தான் செஞ்சது. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், தமிழகம் என்று சொல்லும்போது மாநிலத்தில் கூட்டணி அரசுங்கிறது சரி வராது. அது ஆளாளுக்கு இப்பொழுதே இந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்குள் மறுபடியும் சண்டை தான் போடுவார்களே ஒழிய ஒரு வழி நின்று மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டார்கள். அதனால் கூட்டணி அரசுங்கிறது மாநில அளவில் சாத்தியப்படாது. மற்றபடி தொகுதி பங்கீடுங்கிறது உட்கார்ந்து அந்தந்த கட்சி வலுவுக்கு ஏற்பதான் பிரித்து கொடுப்பார்கள் வலுவான கட்சி உள்ளவர்கள். இதுதான் நான் கண்ட உண்மை. இதை இன்று உள்ளவர்கள் ஏதோ வியாபாரம் செய்வதற்கு கட்சி என்பது போல் பேசிக்கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது மனம் சங்கடப்படுகிறது. அதற்காக இந்த காணொளியை நான் வெளியிட்டேன். மக்களும் ஒரு சரியான ஆளும் கட்சி வேண்டும், சரியான எதிர்க்கட்சி வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். அதிகாரம் பகிர்ந்து மத்தியில் வேண்டுமானால் கூட்டணி 4 மாநில தலைவர்கள் இருந்தால் பரவலாக முன்னேற்றம் வரும். ஏனென்றால் மத்திய அரசின் கையில் தான் எல்லா நிதியும் எல்லா அதிகாரமும் இருக்கும். மாநிலத்தில் அந்த அளவுக்கு இருக்காது. அது ஒரு வழி பாதையாக இருக்கலாம். இதுவரைக்கும் திமுக இல்லைன்னா அண்ணா திமுக என்று 50 வருடம் அது வந்துவிட்டது. அது எப்படி வச்சு பார்த்தாலும் 2 கட்சியும் மக்களை நோக்கி ஓரளவு நகரத்தான் செய்யும்.
இனி வருங்காலம் எப்படி இருக்குது என்று பார்ப்போம். தயவு செய்து அதிகார பகிர்வுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு சுயநலமைகளுக்கு ஆதரவு கொடுக்கும் தலைமை கொஞ்சம் யோசிக்க வேண்டும், அது எந்த கட்சியாக இருந்தாலும். இதைத்தான் வரும் 2026 தேர்தல் களத்தில் நான் எதிர்பார்க்கிறேன். நல்லவையாக நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.